டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். வாயு பிரச்சனை, கேஸ் ட்ரபிள் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்குங்க. இதனோட சேர்ந்து மலச்சிக்கல் இருக்கு, அல்சர் இருக்கு. இது ஒரு காம்பினேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். மூன்றும் கூட்டு சேர்ந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும். வயிறு எரிச்சல் இருக்கு, அசிடிட்டி இருக்கு, இதனோட சேர்ந்து வாயு பிரச்சனை. ஏன்னா இந்த அசிடிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சமா நம்ம உணவு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வயிறு உப்புசமாக ஆரம்பிச்சிடும், வயிற்றுல வாயு பெருக்கம் எடுக்க ஆரம்பிச்சிடும். வாயு அதிகமாக்கும் பொழுது கேஸ் ட்ரபிள் அப்படின்ற ப்ராப்ளம். இதனோட மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே வேண்டாம். நமக்கு நேரம் காலமே இல்லாம வாயு வெளியேறிக்கிட்டே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னா எங்கெங்க வெளியில போகவே கஷ்டமா இருக்கு. காலையில எந்திரிச்சு அந்த மோஷன் போயிடலான்னு பார்த்தாலும் மலச்சிக்கல் இருக்கே, எவ்வளவு ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் டைம் ஆகுது, நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். இது அப்படியே கேஸா மாறுது. கேஸ் ட்ரபிள் இருக்கிறதுனால பசியும் எடுக்காம சாப்பிட முடியாத ஒரு நிலை. அப்போ இந்த மலச்சிக்கல் இருக்கு, அசிடிட்டி இருக்கு, இதனோட சேர்ந்து நமக்கு என்னன்னா இந்த வாயு தொல்லையும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மாதிரி வாயு தொல்லை இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், வாயு பிரச்சனையை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன? ரொம்ப சிம்பிள். ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய சாப்பிடணும். ஃப்ளூயிட்ஸ்னா அதாவது நம்ம தினம்தோறும் சாப்பிட்ற உணவுகள்ல நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். தண்ணீர் போதுமான அளவுக்கு தண்ணீரை கண்டிப்பா குடிக்கணும். இதனோட நீர்ச்சத்து இருக்கிற மாதிரியான உணவுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இதுல பேசிக்கா பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் ஜூஸ் போடாம ஃப்ரூட்ஸ் நல்லா பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிட்டு, அதை அப்படியே நம்ம நல்லா சூ பண்ணி சவைச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்போதுதான் மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதுல என்ன ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது வாழை தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இதுல செவ்வாழை, பேயன், ஏலக்கி வாழை முக்கியமானது. இந்த வாழை நம்ம சாப்பிடும்போது மலச்சிக்கல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். குறையறது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ட்ரபிள் இருக்குன்னா அதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்த ஃப்ரூட் வேற என்ன சாப்பிடலாம்னா, மாதுளை ரொம்ப சிறந்தது. மாதுளையை பொறுத்த வரைக்கும் மாதுளையோட முழு பாகங்களும், மரத்தோட முழு பாகங்களும் நமக்கு மருத்துவ குணம் இருந்தது. அல்சர் இருக்கா, மாதுளை இலைகள் நமக்கு பயன்படுது. மாதுளை இலைகளை பறிச்சு நல்லா அரைத்து, ஒரு கைப்பிடி அளவு மாதுளை இலைகளை அரைத்து நம்ம மோர்ல கலந்து தினம்தோறும் காலையில குடிக்கும் போது அல்சர் பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல டேனின் இருக்கிறதுனால நமக்கு அல்சர் பிரச்சனை குணமாவதற்கு இது பயன்படுது. மாதுளை இலைகளை அரைத்து மோர்ல குடிக்கும்போது அல்சர் குணமாகுது. இதனால நமக்கு என்ன நடக்கும்னா, வயிறு உப்புசம் குறைய ஆரம்பிக்கும். வயிறு உப்புசம் குறைய ஆரம்பிச்சு கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனை இருக்கவே இருக்காது. பொதுவாக இது வாயு நம்ம உடல்ல வாதம் அதிகரிக்கிறதுனால கேஸ் ட்ரபிள் அப்படின்ற பிரச்சனை இருக்கு. வாதம் அதிகரித்த வாதத்தை நம்ம குறைப்பதற்கு இந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமான ஒரு வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா ஓமம். இந்த ஓமம், வசம்பு, திப்பிலி, இது மூன்றும் சேர்ந்து நமக்கு உடல்ல எவ்வளவு வாயு தொந்தரவு இருந்தாலும், சிலருக்கு வயிறே ரொம்ப பெருசா இருக்கும், அதை கரைக்கிறதுக்கு இந்த மூன்று மூலிகையும் நமக்கு பயன்படுது. திப்பிலி காரத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை, வாயு அதிகமாக இருந்தால் அதை விரட்டக்கூடியது. அதே மாதிரிதான் ஓமம். ஓமமும் பார்த்தோம்னா அதிகமான வயிறு பிரச்சனை இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு நமக்கு ஓமம் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கு. இந்த மூன்று மூலிகையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இதனோட கொஞ்சமா பெருங்காயம், பெருங்காயமும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடரை நம்ம தினம்தோறும் காலையில உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வெந்நீர்ல கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா வயிறு பகுதியில இருக்கக்கூடிய அதிகமான வாயு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். காற்று பிரிதல் என்ற பிரச்சனையும் இது நமக்கு குறையும். தொடர்ந்து நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. வயிறை சுத்தம் பண்ண சித்தாதி நெய் இருக்கு, வெள்ளை எண்ணெய் அப்படின்ற மெடிசன் இருக்கு, அகத்தியர் குழம்பு அப்படின்ற மெடிசன் இருக்கு. இந்த மருந்துகள் மூலமாக வயிறை நம்ம சுத்தம் செய்யலாம். வயிற்று பகுதியில, பெருங்குடல் பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய மலம், நிறைய பேருக்கு ட்ரைனஸ் இருக்கும்.
ஸோ மலம் வறண்டு போன தன்மை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த மருந்துகளை ஒரு நாள் நம்ம எடுக்கும்போது ஈஸியா நமக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ வெளியேறிய பிறகு நமக்கு என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ வயிறு பிரச்சனைகள், இந்த வாயு தொல்லை குறையறதுக்கு, வாதம் குறையறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல முக்கியமாக வந்து பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் எடுக்கும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய கேஸ் ட்ரபிள் நமக்கு குறையும். ஏன்னா வாதம் குறைவதற்கு நமக்கு எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே நம்ம ஒரு முறை இந்த விரேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேதி மருந்து எடுத்து வயிறு வந்து நமக்கு கிளியர் ஆயிருக்கும். அதற்கு அடுத்தது தொடர்ந்து நம்ம வாரம் வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய வாயு பிரச்சனைகள் வந்து நமக்கு குறையுது. முக்கியமாக சித்த மருத்துவத்துல சகல வாயு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல குடல் பகுதியில இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான மூலிகைகள் இதுல இருக்கு. அதே சமயம் வாயு பிரச்சனையை வந்து நம்ம உடல்ல இருந்து சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூலிகைகள் பயன்படுது. ஸோ இந்த சகல வாயு சூரணம் இந்த மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளுக்கு 2 வேளை பயன்படுத்தும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகமான கேஸ் ட்ரபிள், வாயு பிரச்சனை இருக்குன்னா அது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. அடிக்கடி நம்ம சீரகம் இல்ல சோம்பு ஏதாவது ஊற வைத்த தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போதும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. ஸோ இந்த பதிவுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அதற்கான எளிய சித்த மருத்துவ தீர்வுகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.